எதிர்பாராததை எதிர்பாருங்கள். ஐபிஎல் 2026 மினி ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகி வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. செட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கு. ஹை பிரைஸ்க்கு சோல்ட் ஆவாங்கன்னு நினைச்ச நிறைய பிளேயர்ஸ் அன்சோல்ட் ஆயிருக்காங்க. விக்கெட் கீப்பர், ஆல் ரவுண்டர், ஃபாஸ்ட் பவுலர், ஸ்பின் பவுலர்னு இப்படி 5 செட்டையும் சேர்த்தே மொத்தமா 12 பேர் தான் சோல்ட் ஆயிருக்காங்க. 12 பேர் யார் யாரு எந்தெந்த டீம்ல எவ்வளவு பிரைஸ்க்கு சோல்ட் ஆயிருக்காங்கன்றத ஃபர்ஸ்ட் பாப்போம். பேட்டிங் செட் அதுல சோல்ட் ஆன மொத பிளேயர் டேவிட் மில்லர். டெல்லி கேபிட்டல்ஸ் வெறும் பேஸ் பிரைஸ் 2 crore மட்டும் கொடுத்து டேவிட் மில்லரை வாங்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு வெறும் 2 crore டெல்லி கேபிட்டல்ஸ் டேவிட் மில்லரை வாங்கினது ஒரு சரியான பை. கேமரான் கிரீன் இந்த ஆக்ஷன்ல அதிக எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்த பிளேயர் அதுக்கு ஏத்த மாதிரி அதிக பிரைஸ்க்கு தான் சோல்ட் ஆயிருக்காரு. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 25.2 crore கொடுத்து கேமரான் கிரீனை வாங்கியிருக்காங்க. ஐபிஎல் ஹிஸ்டரியிலே 3rd மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயரா கிரீன் மாறி இருக்காரு. எதிர்பார்த்த மாதிரி சரியான பிட்டிங் வார் போச்சு. ஃபர்ஸ்ட் கேகேஆருக்கும் ஆர்ஆருக்கும் நடுவுல சண்டை நடந்துச்சு. தென் லேட்டா தான் சிஎஸ்கே என்ட்ரி கொடுத்தாங்க. சிஎஸ்கே பயங்கரமா பிட் பண்ணாங்க. எப்படியாவது கேமரான் கிரீனை வாங்கினு வந்தா பார்த்தாங்க. கிட்டத்தட்ட 25 கோடி வரைக்கும் போனாங்க. தெரிஞ்ச சிஎஸ்கே எந்த ஒரு பிளேயருக்காகவும் இவ்வளவு அமௌண்ட் வரைக்கும் பிட் பண்ணது கிடையாது. ஆனா கேகேஆர் கடைசி வரைக்கும் விடவே இல்ல. கேகேஆர் 25.2 crore கொடுத்து கிரீனை வாங்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பிரைஸ் கொடுத்து கிரீனை சிஎஸ்கே வாங்காம போனது நல்ல ஒரு விஷயம் தான். நம்ம எஸ்கேப் ஆயிட்டோம்னு நினைச்சுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஆல் ரவுண்டர் செட் அதுல வெறும் 2 பேர் தான் சோல்ட் ஆனாங்க. ஆளு வைந்து வசரங்கா வெறும் பேஸ் பிரைஸ் 2 crore கொடுத்து எல்எஸ்ஜி வாங்கிட்டாங்க. அடுத்து வெங்கடேஷ் ஐயர். நம்ம நேத்து தான் அவ்வளோ படிச்சு சொன்னோம். ஆனா ஆர்சிபியோட தலைவிதி நம்ம என்ன பண்றது. வெங்கடேஷ் ஐயருக்காக 23 கோடி வரைக்கும் போனாங்க. ஏதோ கேகேஆர் புண்ணியத்துல தப்பிச்சாங்க. ஆனா இந்த வாட்டி காப்பாத்துறதுக்கு யாரும் வரல. 7 கோடி கொடுத்து வெங்கடேஷ் ஐயர் ஆர்சிபி டீம் வாங்கிட்டாங்க. படிக்கல நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. ஆனா அப்படி இருக்கும்போது அவர் உட்கார வச்சுட்டு ஆர்சிபி டீம் வெங்கடேஷ் ஐயரை விளையாட வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க போல. என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். விக்கெட் கீப்பர் செட் அதுல 3 பேர் சோல்ட் ஆயிருக்காங்க. 3 பேருமே பேஸ் பிரைஸ்க்கே சோல்ட் ஆனாங்க. குவிண்டன் டிகாக்கு மும்பை இந்தியன்ஸ் வெறும் பேஸ் பிரைஸ் 1 கோடி கொடுத்து அவர் வாங்கிட்டாங்க. QDK OGMA பிளட் இப்ப திரும்பி அங்கேயே போயிருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா பெண்ட கிட்ட டெல்லி கேபிட்டல்ஸ் பேஸ் பிரைஸ் 2 crore வாங்கிட்டாங்க. தென் ஃபினாலான கேகேஆர் பேஸ் பிரைஸ் 2 crore வாங்கினாங்க. ஃபாஸ்ட் பவுலர் செட் இதுலயும் 2 பிளேயர் சோல்ட் ஆனாங்க. மொத ஆளு நம்ம பத்திரனா இவ்வளவு பிரைஸ்க்கு சோல்ட் ஆவாருன்னு சத்தியமா நினைக்கல. ஒரு 10 கோடி வரைக்கும் தான் போவாருன்னு பார்த்தேன். பத்திரனாக்கு பிட்டிங் பயங்கரமா போச்சு. கடைசியில கேகேஆர் 18 கோடி கொடுத்து பத்திரனாவை வாங்கிட்டாங்க. இனிமே பத்திரனாவை லெவல்ல அன்புடன்ல பார்க்க முடியாது. இட்ஸ் ஆல் ஓவர். இதுல ரொம்ப சோகம் என்னன்னா பத்திரனாக்காக சிஎஸ்கே டீம் ஒரு வாட்டி கூட பிட் பண்ணல. ஆண்ட்ரஸ் நார்கேவா பேஸ் பிரைஸ் 2 crore கொடுத்து எல்எஸ்ஜி வாங்கிட்டாங்க. ஸ்பின்னர் செட் அதுலயும் வெறும் 2 பேர் தான் சோல்ட் ஆனாங்க. ரவி பிஷ்னாய் ஓரளவுக்கு இவருக்கும் நல்ல பிட்டிங் போச்சு. சிஎஸ்கே டீம் 6 கோடி வரைக்கும் வந்தாங்க. அதுக்கு மேல பிட் பண்ணல. கடைசியா ராஜஸ்தான் ராயல்ஸ் 7.2 crore கொடுத்து ரவி பிஷ்னாயை வாங்கிட்டாங்க. இந்த 5 செட்ல இருந்து சிஎஸ்கே டீம் ஒரு பிளேயரை வாங்கினாங்க. அகில் ஹுசைன் பேஸ் பிரைஸ் 2 crore சிஎஸ்கே டீம் தட்டி தூக்கிட்டாங்க. சிஎஸ்கே டீம் வாங்கணும்னு சொல்லியிருந்த ஒரு பிளேயர் அகில் ஹுசைன் அவரை சிஎஸ்கே டீம் வாங்கியிருக்காங்க. எனக்கு பயங்கர ஹாப்பி. இதோட 5 செட்டும் முடிஞ்சிருச்சு. 5 செட்டையும் சேர்த்து இந்த பிளேஸ்லாம் மட்டும் தான் சோல்ட் ஆயிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஆக்சலரேட்டட் பிட்டிங் போயிட்டு இருக்கு. அதாவது ஆட்டமே இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா அந்த 5 செட்டும் ஜஸ்ட் ட்ரெய்லர் தான். மெயின் மேட்டர் இந்த ஆக்சலரேட்டட் பிட்டிங்ல தான் இருக்குது. ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒட்டு மொத்தமா 10 டீமோட ஸ்குவாட் வச்சு ஒரு டீடைலான வீடியோ போட்டுறேன். இந்த 12 பைஸ்ல எதெல்லாம் நல்ல பைஸ் எதெல்லாம் மொக்கையான பைஸ் நீங்க நினைக்கிறீங்க மறக்காம சொல்லிட்டு போயிடுங்க. அண்ட் இத்தோட இந்த ஒரு வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ ஆல். பை गाइस.